வணக்கம் நண்பர்களே. ஒரு நிறுவனம் புள்ளி விவரம் ஒன்று எடுக்குது. எதை பற்றினா, பொய்யை பற்றி. எந்த பொய் அதிகமா பலராலும் உலகம் முழுக்க வந்துட்டு சொல்லப்படுகிற பொய்யாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க. உலகம் முழுக்க புள்ளி விவரம் திரட்டுறதுல பார்த்தீங்கன்னா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்ற அந்த பொய் தான் வந்துட்டு பெரும்பாலானவர்கள் சொல்றாங்களாம். ஏன்னா நம்ம பொய் சொல்லாமல் வாழ்ந்துட முடியும் அப்படின்ட்டு நம்ம வைராக்கியமாக சொல்லுவோம். ஆனால் நம்ம ஏரியாவுமே சில இடங்கள்ல பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதை வள்ளுவர் கூட ஒரு பக்கம் வாய்மைன்னு சொல்வார். அதை விட்டுருங்க. ஏன்னா பொய் இல்லாமல் இந்த உலகம் உண்மையிலே இயங்குமான்னு பார்த்தா இயங்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அந்த பொய் தான் இந்த உலகத்தின் சுழற்சியை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பொய்யை பற்றிய ஒரு கவிதை எனது பால்ய வீதி என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இதோ கேளுங்கள். எத்தனை முறை பேசி பழகினாலும் பொய் போல பேசத் தெரியவில்லை யாருக்கும். செம்பு கலந்த பொன் நகை போல் அத்தனை அழகாய் இருப்பதில்லை பொய் கலவாத உண்மை. எல்லோரும் அள்ளினாலும் அள்ள குறையாத அட்சய பாத்திரமாய் சொல்ல குறையாத பொய். உலகின் மிக பழமை வாய்ந்த பொய் வானம். வானின் மிக புதுமையான பொய் வானவில். குருநாதரின்றி சுயம்புவாய் முளைத்து விருட்சமாகி போன பொய் இருந்துவிட்டு போகட்டும், பொய்யில்லாத இன்னொரு உலகு கண்டறியப்படும் வரை. இதில் விட்டு விட்டால் ஒரு குட்டி குட்டி ஹைக்கு கவிதை மாதிரியே எழுதியிருக்கிறேன். அது பொய் அட்சய பாத்திரம் மாதிரி தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். என்ன பார்த்தோன்னா அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பொய்க்கு ஒரு எண்டு காடே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான். அள்ள அள்ள குறையாமல் இருக்கனால அது ஒரு அட்சய பாத்திரம் போல். அதே போல் பார்த்தோன்னா நம்மின் பழமையான பொய் அப்படின்னா வானம். லேட்டஸ்ட்டு பொய்னா வானவில். எதுக்கு சொல்கிறேன்னா, வானம்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ கலரில் மேலே பார்க்குறோம். உண்மையிலே ப்ளூ கலரில் எதுவுமே ஸ்க்ரீன் மாதிரி எதுவுமே கிடையாது. வானம்ங்கிறதே பொய். அதே மாதிரி வானவில் மாதிரி வண்ணமாக தெரியுது. அதுவும் பார்த்தோன்னா உள்ளே போய் தொட்டு பார்த்தோன்னா தொடலாம் முடியாது. அது வானவில் என்பது பொய். இந்த மாதிரி இந்த கவிதை சுவாரஸ்யமான சில தகவல்களோடு இருக்கிறது. உங்கள் நண்பர்களோடு விரும்பினால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.